Good morning students. போன வகுப்பில் வந்து கலவையை பற்றி பார்த்தோம். கலவைன்னா என்ன, கலவையிலேருந்து இப்போ அதனுடைய பகுதி பொருட்களை பிரித்தெடுத்ததில் ஒரு சிலதை என்ன செஞ்சோம் பார்த்தோம். அதில் முதல்ல என்ன அப்படின்னா, கலவைனா என்ன அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையான துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருள்களுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தோம், கலவைன்னு பார்த்தோம். அப்புறம் வேறு என்ன பார்த்தோம், கலவைங்கிறது அதனோட பகுதி பொருட்கள் எந்த விகிதத்திலும் என்ன செய்யலாம் இருக்கலாம்னு பார்த்தோம். எடுத்துக்காட்டு பொங்கல், அப்புறம் அப்படி நிறைய எடுத்துக்காட்டுகள் என்ன செஞ்சோம் பார்த்தோம். அப்புறம் அந்த ஏன் வந்து நம்ம வந்து கலவையிலிருந்து அந்த பகுதி பொருட்களை பிரித்தெடுக்கணும் அப்படின்னா, கலவையிலிருந்து அதனுடைய பகுதி பொருட்களை தனித்தனியாக பிரித்தெடுக்கிறதுக்கு பேர் தான் என்ன பேர், பிரித்தெடுத்தல்னு பேர் பார்த்தோம். அது உண்மையான பண்புகள் மற்றும் பயன்பாட்டினை அறிய பொருள்களை பிரித்தல் எப்படிப்பட்டதாகும், அதனுடைய உண்மையான பண்பு, அப்புறம் அதனுடைய பயன்பாடு, அவைகளெல்லாம் பற்றி நம்ம அறிவதற்கு பொருட்களை பிரிப்பது எப்படிப்பட்டதாகும், அவசியமாகும் அப்படிங்கிறத என்ன செஞ்சோம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் சில ஒரு ரெண்டு முறைகளை என்ன செஞ்சோம் பார்த்தோம். என்ன முறைகள்லாம் அப்படின்னா, வடிகட்டுதல், அப்புறம் என்னது சலித்தல். இந்த ரெண்டு முறைகளையும் என்ன செஞ்சோம், எப்படி அதில் இந்த ரெண்டு முறைகளிலிருந்து பகுதி பொருட்களை, கலவையின் பகுதி பொருட்களை பிரித்து எடுப்பது எப்படி அப்படிங்கிறத என்ன செஞ்சோம் பார்த்தோம். மிக்சர் இஸ் அன் என்னது impure substance and contains more than one kind of particles. அது மாத்திரம் இந்த மிக்சரில் வந்து the components are mixed in any proportion, என்ன ப்ரொபோர்ஷன்லையும் என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். The process by which the components of mixture are isolated and removed from each other to get pure substance is called என்னது செப்பரேஷன் அப்படிங்கிறத என்ன செஞ்சு பார்த்தோம். அந்த செப்பரேஷனில் வந்து 2 மெத்தட்ஸ் பற்றி கொஞ்சம் பார்த்தோம். என்ன மெத்தட்லாம் அப்படின்னா, ஃபில்டரிங்கும் சீவிங்கிற மெத்தடையும் என்ன செஞ்சோம் பார்த்தோம். ஃபில்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது என்ன அப்படின்னா, லார்ஜர் சைஸ் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் டீ லீவ்ஸை வந்து அதை வந்து அதனுடைய ஸ்ட்ரெயினரை யூஸ் பண்ணி அதில் வந்து கிளியர் லிக்யூட இது பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தோம், ஃபில்டரிங் அப்படின்னு பார்த்தோம். சலித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது கிட்டத்தட்ட என்ன மெத்தட் மாதிரியே தான், சீவிங் ஃபில்டரிங் மெத்தட் மாதிரியே தான் ஸ்ட்ரெயினர். சீவிங் இஸ் யூஸ்ட் when we have to separate solid particles of different size. டிஃப்ரெண்ட் சைஸாக உள்ள சாலிட் பார்ட்டிகளை செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் இதாகுது, சீவிங் அப்படி பார்த்தோம். அதில் யூஸ் பண்ண எக்ஸாம்பிள் பார்த்தோம். பிரானை வந்து எதுலேருந்து இது பண்ணுறது, ஃப்ளார்லேருந்து என்ன செய்கிறது இது பண்ணுறது வந்து, அப்புறம் சாண்ட் ஃப்ரம் கிரேவர் எக்ஸெட்ராவில் பார்த்தோம். அதில் இந்த ஒயர் மெஷ் வந்து இந்த மேசன்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெயினர் சீவ் இஸ் யூஸ் டு செப்பரேட் கிரேவர் ஃப்ரம் சாண்ட் அட் ஏ கன்ஸ்ட்ரக்ஷன். இதில் என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறதை என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா, சானிங். சலித்தல் என்ன பிரித்தெடுத்தலில் சலித்தல் பார்த்தோம். அப்படியே என்ன பார்த்தோம், வடிகட்டுதல் என்ன செஞ்சோம் பார்த்தோம். வடிகட்டுதலை இது பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, பெரிய அளவிலான தேயிலை தூள்களை வந்து தண்ணீரத்தை கொண்ட தெளிந்த டீ கரைசலை மிக சிறிய துளை வழியாக வெளியேற்றும் எனது வடிகட்டி. இந்த டீ கடையிலலாம் பார்த்துருப்பீங்க. இது யாருக்கு நான் சொன்னது தான். அந்த முறைக்கு பேர் என்ன பேர்னா வடிகட்டுதல் அப்படின்னு பேர். அடுத்து இன்னொரு முறைக்கு பேர் என்ன பேர், சலித்தல். சலித்தல்னா என்ன அப்படின்னா, வெவ்வேறு அளவுடைய திடப்பொருட்களை பிரித்தெடுக்கும் முறைக்கு பேர் தான் என்ன பேர், சலித்தல் என்று பெயர். உதாரணமாக மாவுலேருந்து என்னதை நீக்கிறோம், தவிடை நீக்குவது. அப்புறம் மணலிருந்து இந்த கொத்தனாரெலாம் பயன்படுத்துவாங்க. அந்த கம்பி சல்லடை பயன்படுத்தி அந்த மணல் நல்லா என்ன செய்வாங்க, சலிப்பதற்கு பயன்படுத்துவாங்க. அதனால் இதுக்கு பேர் என்ன பேர், சலித்தல் என்று என்னது பெயராகும். சரி, அடுத்தது என்ன அப்படின்னா ஷேனிங். அல்லாட்டா அதுக்கு பேர் என்ன பேர்னா கடைதல் அப்படின்னு பேர். இந்த பேர் கடைதல். இதில் என்ன அப்படின்னா, அந்த கடைதல்ங்கிற முறையில் என்ன அப்படின்னா, மிக சிறிய அளவிலான, இப்போ ஒரு திரவம் இருக்குது, அந்த திரவத்தில் மிக சிறிய அளவிலான கரையாத திடப்பொருள்கள் காணப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த திடப்பொருட்களை அந்த திரவத்திலிருந்து பிரித்து எடுக்கிற முறைக்கு பேர் தான் என்ன முறையின் பேர், கடைதல் அப்படின்னு பேர். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, தயிரிலிருந்து எதை பிரித்து எடுப்பது, வெண்ணெயை எடுத்தல்
தயிர்லேருந்து வெண்ணெய் எடுத்துடலாம். சரியா? இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அந்த தயிரை வேகமாக கடைவாங்க இந்த கடையிறவங்க. அப்படி கடையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அதில் உள்ள திண்ம பொருள் என்ன, சிறிய திண்ம பொருள் என்ன அப்படின்னா, அந்த திரவத்தில் உள்ள தயிரில்ங்கிற திரவத்தில் உள்ள கரையாத திண்ம பொருள் என்ன அப்படின்னா, அந்த கலவையில் உள்ள திண்ம பொருள் என்ன அப்படின்னா வெண்ணெய். சரியா? அந்த வெண்ணெய் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பாத்திரத்தினுடைய சைடில் பக்கங்களில் என்ன செஞ்சுக்கிடும், சேரும். அப்புறம் கடைந்த பின் கிடைக்கும் வெண்ணெய், அது கடைந்த போது என்னதான் கிடைக்குன்னா, வெண்ணெய் அந்த குழுக்களினுடைய சைடில் படிஞ்சிருக்கும். அப்புறம் மோரும் கிடைக்கும். இந்த 2 பொருட்களுமே உண்ணுவதற்கு உந்த பொருள். அப்போ இந்த முறையில், அதாவது ஒரு கலவையில் கரைந்துள்ள சிறிய திட பொருட்களை திரவங்கிற கலவையிலிருந்து, அந்த தயிர்ங்கிற கலவையிலிருந்து என்னெல்லாம் எடுக்கப்படுகிறது, வெண்ணெய் எடுக்கப்படுகிறது. அப்புறம் தயிரும் என்ன செய்யப்படுகிறது, பிரித்த அந்த கடைதல்ங்கிற பிரித்தெடுத்த முறையில் என்ன செய்யப்படுது, சேனிங் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சரியா? அதாவது என்ன அப்படின்னா, இன்சாலிபிள் லிக்விட்ஸ், இன்சாலிபிள் சாலிட்ஸ் வந்து இதில் லிக்விடில் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன முறையில் பிரித்து எடுக்கலாம், இந்த சேனிங்கிற முறையில் என்ன செய்யலாம், பிரித்து எடுக்கலாம். அதான் இது எடுக்கப்படுது. மிக்சர் இஸ் சேன் vigorously when solid butter will be collected on the sides of the vessel. வெசலுடைய அந்த சேன் பண்ணும்போது அந்த கேர்டில் இருந்து எது வெளிவருது, சாலிட் பட்டர் வில் பி கலெக்டட் ஆன் த சைட்ஸ் ஆஃப் த வெசல். இந்த போத் பட்டர் அண்ட் இந்த பட்டர் மில்க் ரெண்டுமே என்ன செய்கிறது, நமக்கு யூஸ் டு ஈட். சரியா? அதை நம்ம இது பண்ணுறதுக்கு ட்ரிங்க் இதை என்ன செய்கிறது, ரெண்டுமே என்ன செய்கிறது, யூஸ் ஆகுது. இந்த கடைதல்ங்கிற ப்ராசஸில் தான் என்ன இது பண்ணப்படுகிறதுனா, வாஷிங் மிஷின்லேருந்து வாட்டர் வந்து ஸ்குவீஸ் அவுட் ஃப்ரம் கிளாத்ஸில் இருந்து வாட்டர் வந்து என்ன ஆகிறதுக்கு, ஸ்குவீஸ் ஆகிறதுக்கு, அது அதை ட்ரை பண்ண இப்போ வரைக்கும் என்ன மெத்தட் தான், என்ன பேசிக்கில் தான் யூஸ் ஆகுது. இந்த சேனிங் அப்படிங்கிற அந்த ப்ராசஸில் தான் இதாகுது. அந்த மெத்தடுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, சேனிங் அந்த வாஷிங் மிஷினில் இது பண்ணுறது பேர் சென்ட்ரிஃபிகேஷன். சரி, அப்போ இந்த தமிழ் இதில் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா, அப்போ அந்த இதுலேருந்து எடுக்கப்படுகிறது. துணி துவைக்கக்கூடிய இயந்திரங்களில் அந்த துணியில் இருந்து ஈரமான அந்த உடையிலிருந்து நீரை வந்து வெளியேற்றுறது, காய வைக்கிறதுக்கு, நீரை வெளியேற்றுறதுக்கு என்ன முறை, அப்போ சென்ட்ரிஃபிகேஷன். அந்த சென்ட்ரிஃபிகேஷன் தமிழில் என்ன அப்படின்னா மைய விளக்கல். என்ன முறை பயன்படுத்தப்படுகிறது, மைய விளக்கல் முறையில் செய்யப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் அடுத்து இன்னொரு இந்த மிக்சரை செப்பரேட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் யூஸ் ஆகுது. என்ன மெத்தட் யூஸ் ஆகுது அப்படின்னா த்ரெஷிங். அப்படின்னா என்ன அப்படின்னா கதிரடித்தல். கிராமங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக செடிகள்லேருந்து இப்போ பூக்களை வந்து பறிக்கும். அப்போ நம்ம பூக்களை பறிக்கும்போது எதுலேருந்து அந்த பூக்களை பிரிக்கும், தண்டுகள்லேருந்து பூக்களை ஈஸியாக என்ன செஞ்சிடுறோம், பிரித்து எடுக்கிறோம். இதே மாதிரி தான் தண்டுலேருந்து உருவாகக்கூடிய கனிகள் தான் என்னெல்லாம் அப்படின்னா நெல், கோதுமை. ஆனால் அதை அப்படி எளிதான முறையில் பிரித்து எடுக்க முடியுமா, ஒன்று ஒன்றா இப்போ பிச்சை எடுத்துக்கலாமா, தண்டில் இருந்து எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது அளவில் ரொம்ப சின்னதாகவும் இருக்கும், அது மாத்திரம் நிறைய இருக்கும். அதனால் அது வந்து அந்த முறையில் பயன்படுத்த முடியாது. அதுக்கு தான் அந்த கிராமங்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள், அந்த நெல்லை அறுத்து அதுக்கப்புறம் அதை கதிராக கட்டி அவர் என்ன செய்வாங்க, ஓங்கி எதில் அடிப்பாங்க, தரையில் என்ன செய்வாங்க, அடிக்கும்போது தண்டுகளை வந்து எதில் அடிப்பாங்கன்னா கடினமான பரப்பில் என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. அப்படி அடிக்கும்போது அதில் உள்ள அந்த நெல்மணிகள், கோதுமை மணிகள் அதெல்லாம் என்ன செஞ்சிடும், தனித்தனியாக என்ன செஞ்சிடும், வந்துடும். இதுக்கு பேர் தான் என்ன பேர், கதிரடித்தல் என்று பெயர். உதாரணமாக when we pluck flowers from plants, we are separating the flowers from the ஸ்டாக்ஸில் இருந்து என்ன செஞ்சிடும், ப்ளக் பண்ணி ஈஸியாக எடுத்துடும். இதே மாதிரி ஸ்டாக்கில் தான் வந்து என்ன இதெல்லாம் காணப்படுகிறது,
ரைஸ் அண்ட் வீட் என்ன செய்கிறது காணப்படுகிறது. ஆனால் அந்த ரைஸ் அண்ட் வீட்டை வந்து வி டோன்ட் ஈஸிலி என்னது இது பண்ண வி கான்ட் ஈஸிலி ரிமூவ் இட். அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் ஆகுது அப்படின்னா த்ரஸ்ஸிங்கிற மெத்தட் யூஸ் ஆகுது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா farmers separating grains from the stalks by beating them hard. The grains are separated from the stalks. This is called வந்து என்னது threshing. அந்த பிளான்னுடைய வீட் ரைஸ் இதனுடைய ஸ்டாக்ஸ்லேருந்து அந்த வீட்டு அந்த ரைஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்க, அதை பெரிய இதில் என்ன செய்வாங்க பீட் பண்ணுவாங்க ஹார்ட் ஸ்டாக்ஸ் பை பீட்டிங் தம் ஹார்ட். இந்த அப்போ அந்த கிரெயின்ஸ்லாம் என்ன ஆயிரும் செப்பரேட் ஆயிரும் அது அந்த ஸ்டாக்ல இருந்து. இதுக்கு பேர் தான் என்ன பேர் த்ரஸ்ஸிங் அப்படின்னு பேர். என்ன பேர் த்ரஸ்ஸிங்னா கதறி அடித்தல் அப்படின்னு பேர். அப்புறம் அடுத்தது இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட் அப்படின்னா வினோயிங். வினோயிங் வினோயிங் அப்படின்னா என்ன அப்படின்னா தூற்றல் அல்லது தூற்றுதல். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க கிராமங்களில் நெல் அறுவடை செய்கிற இடங்களில் பக்கத்தில் பார்த்துருப்பீங்க தூற்றல் அல்லது தூற்றுதல். சரி, அதில் தூற்றல் அல்லது தூற்றுதல் அரிசி, கோதுமை மற்றும் பிற உணவு தானியங்கள் எதனால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னா உமியால் மூடப்பட்டிருக்கும். அதனால் ஆனால் அந்த உமியை வந்து அதுக்கு பாதுகாப்பு. ஆனால் அந்த உமியை நம்மால் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா சாப்பிட முடியாது. அப்புறம் அந்த உமியை வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அது ரொம்ப மெலிதாக இருக்கிறதுனால காற்று அப்படி தூட்டினாலே அதை என்ன செஞ்சிடும், அந்த உமிகளெல்லாம் தனியாக என்ன செஞ்சிடும் போயிடும். அதெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா சொலவில் அந்த நெல்மணிகளை போட்டு அப்படியே என்ன செய்வாங்க அந்த தூற்றுவாங்க. தூற்றும் போது அதோட உமிகள் எல்லாம் காற்றுல அடித்து செல்லப்பட்டு நமக்கு நல்ல அரிசி நல்ல முறையில் நெல் என்ன செய்யும் கிடைக்கும். சரியா, அப்போ செய்ய வேண்டும். உமி போன்ற லேசான திடப்பொருட்கள் காற்றினால் அடித்து செல்லப்பட்டு தனியே ஒரு குவியலாக சேர்ந்திருக்கும். சரியா, எடை அதிகமுள்ள திடப்பொருள் வந்து அதாவது தானியங்கள் வந்து தூற்றுபவருக்கு பக்கத்திலே என்ன செஞ்சிடும் குவியலாக என்ன செஞ்சிடும் சேர்ந்துடும். இதான் வந்து என்னது வினோயிங். சரியா, வினோயிங். ரைஸ், wheat and other food grains are covered with husk which cannot be eaten by us. Husk வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா is very light and gets easily blown away by a breeze or wind. அப்போ அதனால் the method used for removing husk from என்னது grain is called என்னது winnowing. சரியா, this is done by dropping the mixture slowly from a height in the presence of wind. Lighter solids, that is husk, will be carried by wind and will be collected in a separate heap, while heavier solids, that is grains, will fall closer and form a separate heap. சரி, அதில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா உமி என்பது அரிசியை சுற்றி ஒரே போல் அரிசியை பாதுகாக்கும்படி அரிசியை பாதுகாப்பதற்கு உள்ளது தான் என்னது உமி. அரிசியின் வளர்நிலை காலங்களில் அது அரிசி வளர்ந்து வரக்கூடிய காலங்களில் அரிசியை பாதுகாக்க என்ன செய்கிறது இது உதவுகிறது. அது மாத்திரம் இல்லை, இந்த உமி வந்து எதில் பயன்படுத்தப்படுகிறதுனா கட்டுமான பொருளாக பயன்படுத்தப்படுகிறது, உரமாக பயன்படுத்தப்படுகிறது, மின்காப்பு பொருளாக பயன்படுத்தப்படுகிறது, எரிபொருளாகவும் என்ன செய்கிறது பயன்படுத்துகிறது. அதான் அதில் சொல்லியிருக்கு. ரைஸ் ஹஸ் ஆல்சோ கால்ட் chaff is the hard coating or protective covering on a seed or grains. It protects the seed during the growing season. Growing seasonல வந்து அந்த கிரெயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரைஸ் ஹஸ்க் வந்து என்னது யூஸ் ஆகுது. ஹஸ்க் கேன் பி யூஸ்ட் அஸ், அது மாத்திரம் இல்லை, அதை கிரெயினுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மாத்திரம் இல்லை, இட்ஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் பில்டிங் மெட்டீரியல், ஃபெர்டிலைசர், இன்சுலேஷன் மெட்டீரியல் அண்ட் ஃபியூல். இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு என்ன செய்கிறது இந்த ரைஸ் ஹஸ்க் வந்து என்ன செய்கிறது யூஸ் ஆகும். சரி, நம்ம அடுத்த மெத்தட் என்ன மெத்தட் அப்படின்னா ஹேண்ட் பிக்கிங். என்னது ஹேண்ட் பிக்கிங். ஹேண்ட் பிக்கிங்
கைகளால் என்ன செய்வது? பொறுக்கி எடுப்பது. இதனால் பொறுக்கி எடுப்பது, கைகளால் என்ன செய்வது? தெரிந்தெடுப்பதற்கு இது கைகள். இப்போ உதாரணமாக நம்ம அரிசியில் என்னெல்லாம் கிடக்கும்? கற்கள் கிடக்கும். இப்போ அதெல்லாம் ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம்? கைகளால் என்ன செஞ்சிடலாம்? பொறுக்கி என்ன செஞ்சிருவாங்க? எடுத்துருவாங்க. ஆனால் அந்த அரிசி மாதிரியே இருந்துச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கல் மாதிரி இருந்தால், அந்த கல்கள் மாதிரி இருந்தால் தான் அந்த கற்களை பிரித்து எடுப்பது எப்படி இருக்கும்? ஈஸியான முறையாது. சரி, இந்த முறைக்கு இப்படி அரிசியிலிருந்து கல்களை பிரித்து எடுக்கக்கூடிய முறைக்கு பேர் தான் என்ன பேர்? கைகளால் தேர்ந்தெடுத்தல் என்று பெயர். சரியா? ஆனால் அரிசி மாதிரியே அந்த கல் இருந்துச்சுன்னா பொறுக்கி எடுக்கிறது எப்படி இருக்கும்? ரொம்ப நம்ம ஈஸியாக வந்து அதை என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. சரியா? இந்த ஹேண்ட் பிக்கிங். How do we separate a stone from rice? If the stones are visible different from the grain, they can be easily picked and separated by hand. This is called hand picking. But if the stone look very similar to the rice grains, it is difficult to separate. அது செப்பரேட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். சரிதானா? ரைட். அடுத்த நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா காந்த பிரிப்பு முறை. இதில் என்ன அப்படின்னா ஒரு கலவை இருக்குது. அந்த கலவையில் நிறைய பொருள்கள் கிடக்கு. அதில் காந்தத்தால் கவரப்படக்கூடிய பொருள்கள் இருந்துச்சுன்னா, இப்போ இரும்பு, நிக்கல், கோபால், இதெல்லாம் எதனால் கவரப்படக்கூடிய பொருட்கள்? காந்தத்தால் கவரப்படக்கூடிய பொருட்கள். அப்போ அந்த கலவையில் இந்த காந்தத்தால் கவரப்படக்கூடிய பொருளும் கிடந்துச்சுன்னா, நம்ம அது பக்கத்தில் காந்தத்தை கொண்டு போனோம் அப்படின்னா ஈஸியாக அந்த இரும்போ, நிக்கலோ, கோபால்ட்டோ என்ன செய்து கொள்ளும்? ஒட்டிக்கொள்ளும். அப்போ அதுலேருந்து அதை தனியாக என்ன செஞ்சிடலாம்? பிரித்து எடுத்துடலாம். இதுக்கு பேர் தான் என்ன முறைன்னு பேர் அப்படின்னா காந்த பிரிப்பு முறை என்று பெயராகும். In a mixture containing iron, the magnetic property of iron can be used to separate it from non-magnetic substance by using a magnet. Substances that are attracted to magnet are called magnetic substance. எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்லாம் மேக்னெட்டால் அட்ராக்ட் பண்ணப்படுதோ அதுக்கு பேர் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். அந்த மிக்சரில் வந்து மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் இருந்துன்னா நம்ம அந்த மேக்னெட்டை யூஸ் பண்ணி ஈஸிலி யூஸ் டு செப்பரேட் ஃப்ரம் த மிக்சர். இது இந்த மெத்தடுக்கு பேர் தான் செப்பரேட்டிங் சாலிட்ஸ் யூஸிங் எ மேக்னெட் இஸ் கால்ட். தான் என்னென்ன அழைக்கப்படுகிறது? மேக்னெட்டிக் செப்பரேஷன் என்ன செய்யப்படுகிறது? அழைக்கப்படுகிறது. அடுத்தது என்ன அப்படின்னா படிய வைத்தல் அல்லது வண்டல் படிவாமாக்கல் என்ன பெயர். உதாரணம் நம்ம சமைக்க பயன்படுத்தும் அரிசி மற்றும் பருப்பு வகைகளில் என்னெல்லாம் கலந்துருக்குன்னா கொஞ்சம் சின்ன சின்ன வைக்கோல் துகள்கள் இருக்கலாம், உமி இருக்கலாம், தூசு போன்றவற்றை சமைக்கும் முன் என்ன செய்ய நீக்கிற பார்த்து நம்ம அந்த காலத்தில் இது பண்ணுவாங்க. இப்போவும் இப்போ சிலர் வந்து அந்த முறையை பயன்படுத்துகிறாங்க. இப்போ பயன்படுத்துகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போ அரிசி பேக்கெட்லாம் வந்து நல்ல முறையில் நல்ல எந்த மாசுகள் இல்லாத அளவுக்கு சுத்தமாக வர்றதுனால மேக்ஸிமம் அந்த முறை இல்லை. மற்றபடி அந்த காலத்தில் பண்ணாங்க சர்வ சட்டின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த அரிசியை போட்டு அதில் தண்ணியை போட்டு இப்படி அம்மா கையை இப்படி இது பண்ணி அடித்து அரிசி என்ன செய்வாங்க? இந்த மாசுகளெல்லாம் என்ன செய்வாங்க? நீக்குவாங்க. சரி, அதை அப்படி இது பண்ணும்போது அது என்ன நடக்கும் அப்படின்னா அரிசியை பருப்பு நீரில் நினைச்சுவாங்க, கழுவும்போது லேசான மாசுகள் அதில் கிடைக்கக்கூடிய இந்த வைக்கோல், அந்த மாதிரி உமி, இந்த மாதிரி எதாவது நம்ம ஏற்கனவே உமியை நீக்கிட்டோம். இருந்தாலும் அது போக சில சமயத்தில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன செய்யும்? மேலே என்ன செய்யும்? மிதக்கும். சரியா? எடை அதிகம் உள்ள அரிசி போன்ற தானியங்கள் எங்கே படிஞ்சிடும்? அடியில் என்ன செஞ்சிடும்? படிஞ்சிடும். இதுக்கு பேர் தான் என்ன பேர்னா படிய வைத்தல் அல்லது வண்டல் படிவாக்கல் என்று பெயர். படிய வைத்தல் அல்லது என்ன பெயர்? வண்டல் படிவாக்கல் என்று பெயர். தூய்மையான அரிசி வந்து எதுக்கு பின்? அரிசி வந்து எதில் தங்கிய பின்? நீருக்கு அடியில் என்ன செஞ்ச பிறகு, தங்கின பிறகு நீரில் உள்ள மாசுகள் அனைத்தையும் என்ன செய்வாங்க? கவனமாக என்ன செய்வாங்க? வெளியேற்றுவாங்க. இந்த முறைக்கு பேர் தான் என்ன பெயர் அப்படின்னா தெளிய வைத்து இருத்தல் என்று எனது பெயராகும். படிய வைத்தல், தெளிய வைத்து இருத்து அந்த எளிதில் மிதக்கிற மாசுகளெல்லாம் நீக்கிட்டு பிறகு சுத்தமான அரிசியை என்ன செய்வாங்க? சமைப்பதற்கு அரிசி பானையில் போட்டு என்ன செய்வாங்க? சமைப்பாங்க. அதை தான் அதில் சொல்லியிருக்கு. செடிமெண்டேஷன் அப்படின்னா ரைஸ் அண்ட் பல்சஸ்னால் பருப்புகள் அதெல்லாம் என்ன செய்வது? ஆஃபன் மிக்ஸ்டு வித் வெரி ஃபைன்ஸ். அதில் என்னெல்லாம் இருக்கலாம்னா ஸ்ட்ரா இருக்கலாம், ஹஸ்க் இருக்கலாம், அப்புறம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன பண்ணுவோம்? ரிமூவ் பண்ணுவோம். சரியா?
இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீட்டில் பார்த்துரு. ஆர் யூ ஃபெமிலியர் வித் த வே திஸ் இஸ் டன் அட் ஹோம்? டு ரிமூவ் திஸ் பார்ட்டிகிள், rice or pulses are washed in water. The lighter impurities float while heavier rice grains sink to the bottom. This is called sedimentation. The water with impurities is carefully poured down, leaving clean rice is at the bottom. இதுக்கு பேர் என்ன பேர்னா decantation. This is called decantation. Sedimentation அது அப்புறம் மறுபடியும் அந்த இதெல்லாம் ஹஸ்க் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது சுத்தமான ரைஸை வந்து நம்ம பெறுகிறதுக்கு தெளிய வைத்து இருந்தது அல்லது டீகான்டேஷன் என்னது அதற்கு பெயராகும். சரியா? செடிமெண்டேஷன் என்னது? செடிமெண்டேஷன் தான். அடுத்தது என்ன அப்படின்னா, களங்களான நீரில் இருந்து எதை நீக்குவது? சேர்களை என்ன செய்வது? நீக்குவது. சரியா? களங்களான நீர்ங்கிறது நமக்கு தெரியாது. சேறுகள் அதிகமாக கலந்துருக்கிறது தான் என்னது? நுண்ணிய களிமண் துகள்களை, மிக நுண்ணிய களிமண் துகள்களை தன்னகத்தை கொண்டதுக்கு பேர் தான் என்ன நீர்னு சொல்லுதோ? களங்களான நீர்னு சொல்லுதோம். சரியா? நுண்ணிய களிமண் துகள்களை தன்னகத்தை கொண்டது தான் களங்களான நீர் அப்படிங்கும். ஒரு கண்ணாடி குவளையில் உள்ள கலங்கிய நீரினை சிறிது நேரத்துக்கு என்ன செய்யாமல் வச்சிருக்கும்போது, அப்படி அசைக்காமல் அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, களிமண் துகள்கள்லாம் எப்படி இருக்கு? கனமாக இருக்கிறதுனால, வெயிட்டாக இருக்கிறதுனால அதெல்லாம் எங்கே படிஞ்சிடும்? அந்த கண்ணாடி குவளையினுடைய அடியில் என்ன செஞ்சிடும்? வண்டலாக தங்கும். நீரானது மேலே என்ன செஞ்சிருக்கும்? தெளிய வைத்து இது மாதிரி இருக்கும். சரியா? இந்த கலவையில் உள்ள கனமான பொருட்கள் இருப்பினும் அவற்றை சிறிது நேரம் எப்படி செய்யாமல் வச்சோம்னா, அசையாமல் வைக்கும்போது எடை அதிகமான பொருட்கள் வந்து என்ன செய்யப்படுகிறது? அந்த வண்டலாக அடியில் தங்கி மேலடுக்கில் என்ன இருக்கும்? தெளிந்த நீர்மம் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா படிய வைத்தல் என்று என்னது பெயராகும். அதுக்கு பேர் என்ன பேர்? படிய வைத்தல் என்று. கலங்களான நீர் வந்து சேரி நீக்கிறதாகும். சரி, இதை செப்பரேட்டிங் மட் ஃப்ரம் மட்டி வாட்டர். அந்த மட்டை வந்து எப்படி மட்டி வாட்டர்லேருந்து இது பண்ணுறதுங்கிறத இப்போ பார்த்தோம். அதில் வந்து மட்டி வாட்டர்னால் என்ன அப்படின்னா, மட்டி வாட்டர்னா என்ன? இட்ஸ் எ மிக்சர் ஆஃப் வெரி ஃபைன் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் சாயில் இன் வாட்டர். சரியா? வெரி ஃபைன் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் சாயில் இன் என்னது வாட்டர் தான் என்னது மட்டி வாட்டர்னு அழைக்கப்படுகிறது. கொஞ்ச நேரம் அப்படியே அன்டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மட் பீயிங் வந்து ஹெவியாக இருக்கும். மட் வந்து எப்படி இருக்கும்? ஹெவியாக இருக்கும். கீழே அதை எங்கே படிஞ்சிடும்? வில் பி settle down at the bottom of the beaker and will vary sediment. Water forms the top layer and is called supernatant liquid. சரியா? The setting down of heavier components of a mixture when allowed to remain undisturbed for some time is called என்ன அழைக்கப்படுகிறது? It is called sedimentation. சரி, sedimentation separating from mud from என்னது வாட்டர். சரி, செடிமெண்டேஷன் கிட்டத்தட்ட செடிமெண்டேஷன் மாதிரி தான். இதில் அடுத்ததில் வந்து என்ன நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டீகான்டேஷன். அடுத்து என்ன அப்படின்னா தெளிய வைத்து இருத்தல். இது வந்து எதிலே வருகிறது? நம்ம செப்பரேட்டிங் ஃப்ரம் மட்டி வாட்டர்லேயே அந்த களிமண் கலந்த தண்ணி அப்படியே நம்ம வச்சுருக்கும் போது அப்படியே அந்த களிமண் போன்ற அந்த கடினமான பொருள்கள்லாம் அடியில் என்ன செஞ்சிருது? படிந்து விடுகிறது. சரியா? அது பேர் தான் என்ன தெளிய இச்செயல் படிய வைத்தலை தொடர்ந்து நிகழ்த்தப்படுகிறது. படிய வைத்தலில் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு செயல் தான் என்னது அது. இதில் என்ன பண்ண அப்படின்னா, அடியில் தங்கிய வண்டல் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது? மறுபடியும் என்ன செஞ்சிடக்கூடாது? அது கலங்கிடக்கூடாது. அது பாதிக்காத வண்ணம் மேலடுக்கில் இருக்கிற நீரை மாத்திரம் கவனமாக மற்றொரு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றுறதுக்கு பேர் தான் என்னென்னு பேர்? தெளிய வைத்து இருத்தல் ஆகும். அடியில் தங்கும் பகுதி என்னென்ன அழைக்கப்படுகிறது? வண்டல் என்றும், தெளிந்த நிலையில் உள்ள பகுதி வந்து என்ன நீர் என்றும் அழைக்கப்படுகிறது? தெளிந்த நீர் என்றும் என்ன செய்யப்படுகிறது? அழைக்கப்படுகிறது. தெளிய வைத்து இருத்த பிறகும் நீரில் வந்து நுண்ணிய களிமண் துகள்கள் என்ன செய்யலாம்? இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்கிறது. இதுக்கு என்ன இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணப்படுகிறதுனா, அதை நம்ம என்ன செய்வாங்கன்னா அந்த தண்ணியை மறுபடியும் என்ன செய்வாங்க? வடிகட்டுவாங்க. சரியா? வடிகட்டி
நுண்ணிய களிமண் துகளை நீக்குவதற்கு பொது கண்டிப்பாக அதை வடிகட்டி அப்போ அடுத்த ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா வடிகட்டுதல். அப்போ டீகாண்டேஷன்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். திஸ் ப்ராசஸ் இஸ் டன் ஆஃப்டர் செடிமெண்டேஷன். செடிமெண்டேஷனுக்கு பிறகு இது பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் என்னது டீகாண்டேஷன். த supernatant liquid is slowly poured out from the container without disturbing the sediment. அந்த sediment வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன செய்யணும் ஊற்றணும். The part that settles down the bottom of the liquid is called வந்து என்னது sediment. The water that is obtained after decantation is called the decantate. The process of separating liquid above the sediment is called decantation. Sedimentation க்கு அடுத்து நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன பேர் decantation அப்படின்றது பேராகும். But even after decantation, the water is not completely free from the fine soil particles அப்படின்னு சொல்ல முடியாது. சில சமயத்தில் some more soil particles are present in the அந்த வாட்டர். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா filtration. Do you think a strainer or a cloth can filter this very fine particles? Do it by yourselves and find out. அடுத்ததான் நெக்ஸ்ட் அதை நம்ம பார்க்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வடிகட்டுதல். என்னது வடிகட்டுதல். வடிகட்டுதல் என்னது ஃபில்டரிங். we use என்ன பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபில்டர் பேப்பர்ஸ். ஃபில்டர் பண்ணுறதுக்கு என்ன ஃபில்ட்ரேஷனுக்கு என்ன பேப்பரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபில்டர் பேப்பர்ஸ் என்ன செய்கிறாங்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபில்டர் பேப்பருடைய யூஸ் பண்ணும்போது அந்த இன்னும் அதில் காணப்படக்கூடிய அந்த ஸ்மால் டைனி சாயில் பார்ட்டிகிள்ஸ் வந்து அதில் என்ன ஆயிரும் ஃபில்டர் ஆயிரும். ஃபில்டர் பேப்பர் ஹேஸ் வெரி ஃபைன் போர்ஸ் மச் ஸ்மாலர் தென் சாயில் பார்ட்டிகிள். சாயில் பார்ட்டிகிளை விட ஸ்மால் போர்ஸ் வந்து எதில் காணப்படுகிறது அந்த ஃபில்டர் பேப்பரில் காணப்படுது. அப்போ அந்த அது வழியாக எது பெனட்ரேட் ஆகி போயிடும் வாட்டர் வந்து என்ன செஞ்சிடும் பெனட்ரேட் ஆகி போயிடும். எது மாத்திரம் அந்த இதில் படிஞ்சிருக்கும் அந்த சாயில் மாத்திரம் என்ன செஞ்சுருக்கோம் படிஞ்சிருக்கும். அதை எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. டேக் எ பீஸ் ஆஃப் ஃபில்டர் பேப்பர், ஃபோல்ட் இட் டு மேக் ஏ அதோட கோன் ஷேப்பில் அதை என்ன செய்யணும் இது பண்ணி ஸ்லோலி போர் த மட்டி வாட்டர் ஓவர் த ஃபில்டர் பேப்பர். அந்த மட்டி வாட்டரை வந்து அதில் மெதுவாக என்ன செய்யணும் ஃபில்டர் போர் பண்ணணும். ஆன் த ஃபில்ட்ரேஷன் கிளியர் வாட்டர் ஃப்ளோஸ் டவுன் த ஃபனல் and the mud settles as receive the filter paper. The method of separating insoluble component எதனா sand mud from a mixture using a filter paper யூஸ் பண்ணி அதில் after decantation க்கு பிறகு காணப்படக்கூடிய ஸ்மால் சாயில்ஸ் அப்புறம் மட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன பேர் filtration. It's a very important question. The liquid which passes through the filter and comes down is called என்னது filtrate. சரி அதுக்கு வரக்கூடியது filtrate. And the insoluble component left behind on that filter paper is called என்னது residue. சரியா அந்த உள்ள ஊடுருவி பெனட்ரேட் ஆகக்கூடியது என்ன அழைக்கப்படுகிறது filtrate. அந்த இது மாதிரி என்ன இது பண்ணப்படுகிறது residue என்ன செய்யப்படுகிறது அழைக்கப்படுகிறது. இதுதான் வடிகட்டுதல் சொல்லப்பட்டிருக்கிறது. நுண்ணிய மாசுகளை நீக்குவதற்காக நாம் என்ன துகளில் பயன்படுத்தலாம் வடிதால் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம். இப்போ நம்ம ஏற்கனவே தெளிய வைத்து இருத்தலில் நம்ம ஓரளவுக்கு பெரிய களிமண் அதெல்லாம் என்ன செய்கிறோம் மண்ணெல்லாம் என்ன செஞ்சிடறோம் அடியில் படித்து அப்புறம் அதை இன்னொரு கொள்கலங்களை ஊற்றி நம்ம இது பண்ணிடுறோம். இது போக நம்ம அதை இவ்வளோ தெளிய வைத்து இருத்தாலும் சில அதையும் மீறி என்ன செய்யலாம் சிறிய களிமண் துகள்களோ மணல்களோ என்ன செய்யலாம் காணப்படலாம். அதை இது பண்ணுறதுக்கு என்ன தாள் பயன்படுத்தப்படுகிறதுனா வடித்தாள் பயன்படுத்தப்படுகிறது. வடித்தாள்ங்கிறது வந்து ரொம்ப சிறிய நுண்துளைகள் என்ன செய்கிறது காணப்படுகிறது. அப்போ நம்ம அந்த அந்த தண்ணீரை நம்ம அதில் ஊற்றும் போது நல்ல நீர் மாத்திரம் அது வழியாக என்ன செஞ்சிடும் ஊடுருவி அடுத்த பக்கத்துக்கு என்ன செஞ்சிடும் அந்த அடுத்த நம்ம எதில் கலெக்ட் பண்ணுறோமோ அந்த கண்டெய்னரில் கலெக்ட் ஆகிடும். அது அந்த இந்த அதில் காணப்படக்கூடிய மாசாக காணப்படக்கூடிய களிமண் அப்புறம் சிறிய மண்கள் களிமண்கள் அவைகளெல்லாம்
அதை இது பண்ணப்படுகிறது. சரியா? அது அந்த வடிதாளில் என்ன செஞ்சிடும்? படிந்துடும். வடிகட்டுதலின் பொழுது தெளிந்த நீர் புனல் வழியை கீழே உள்ள கலனை அடையும். எஞ்சியுள்ள களிமண் துகள்கள் அது என்னென்ன அழைக்கப்படுகிறது? அது வீழ்படிவு என்று, அதாவது ரெசிடியூன்னு பார்த்தாலும் அது வீழ்படிவு என்று அழைக்கப்படுகிறது. இது நல்ல நீர் என்ன செய்யப்படுகிறது? அழைக்கப்படுகிறது. சரியா? இப்படி கலவையில் உள்ள களிமண், மணல் போன்ற பொருட்களை, கரையாத பொருட்களை வடிதாள பயன்படுத்தி பிரித்தெடுக்கும் முறைக்கு பெயர் தான் வடிகட்டி என்று என்னது, வடிகட்டுதல் என்று என்னது பெயர் ஆகும். சரியா? நம்ம அந்த வடிகட்டி வழியாக கீழே இறங்கக்கூடிய திரவத்திற்கு என்ன பேர் சொல்கிறோம் அப்படின்னா, இது பேர் வடிநீர். இது வடிநீர் சொல்கிறோம். அந்த இதிலே வடிதாலே படியக்கூடிய கரையாத பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா வண்டல் என்று பெயர். வண்டல் அல்லது வீழ்படிவு என்று என்ன செய்யப்படுகிறது? அழைக்கப்படுகிறது. இது வடிகட்டுதல் ஆகும். அடுத்ததாக ஒன்று இருக்குது, அதை உணவு கலப்படம். அடுத்தது என்னது? உணவு கலப்படம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பொருள்களிலும், உணவுப் பொருள்களிலும் என்ன செஞ்சிருந்தாங்க? ஏதாவது ஒன்று என்ன செஞ்சிருந்தாங்க? கலந்துருந்தாங்க. சரியா? சில சமயங்களில் கடைகளில் நாம் வாங்கும் உணவுப் பொருட்களில் தேவையற்ற பொருட்களோ அல்லது நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களோ என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அதை கலக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னு பேர்? கலப்படம் என்று என்ன செய்யப்படுகிறது? அழைக்கப்படுகிறது. சரியா? இது உணவு கலப்படம் கவனமின்மையாலும் சரியாக கையாளாத காரணங்களாலும் உணவு கலப்படம் என்ன செய்கிறது? ஏற்படுகிறது. சரியா? நாம் வாங்கும் வணிக பொருட்களில், குறிப்பாக உணவுப் பொருட்களில், இப்போ உதாரணமாக மிளவத்தல் பொடின்னு சொல்கிறாங்க, அது கூட என்ன பொடி சேர்த்துதாங்கன்னு சொல்கிறாங்க? செங்கல் பொடி சேர்த்துன்னு சொல்கிறாங்க. மஞ்சளில் சில வேதிப்பொருட்களை என்ன செய்கிறாங்க? சில வேதிப்பொருட்களை, பிரகாசமான வண்ணம் தரக்கூடிய வேதிப்பொருட்களை கலக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தேயிலைத்தூள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா காய வச்சு அதை மீண்டும் அந்த தூளோடு கலந்து என்ன செய்கிறாங்க? இப்படிலாம் மனசாட்சி இல்லாமல் என்ன செய்கிறாங்க? கலக்காங்க. அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க? இது பேர் தான் என்னென்னு பேர்? உணவு கலப்படம் என்று என்னது பேர் ஆகும். சரியா? நாம் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கலப்பட பொருள் கலந்த உணவை உட்கொள்வது எதற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது? நம்முடைய உடல் நலத்துக்கு தீங்கு விளைவு. நிறைய வியாதிகள் வருவதற்கு காரணம் இப்படிப்பட்ட கலப்பட பொருட்களை நம்ம அறியாமலே நம்ம என்ன செய்கிறதுனால தான், சாப்பிட்றதுனால தான் இது பண்ணப்படுது. கலப்படம் செய்யப்பட்ட பொருட்கள் தூய பொருட்கள், உண்மை பண்புகளை பெற்றிருப்பது. உதாரணமாக பயன்படுத்தப்பட்ட தேயிலைத்தூளை காய வைத்து மீண்டும் புதிய டீ தூளில் கலக்கிறது, மஞ்சத்தூளில் பிரகாசமான வண்ணப்பொருட்களை கலப்பது, இதெல்லாம் என்னது? உணவு கலப்படமாகும். இதெல்லாம் நம்ம விழிப்புணர்வோடு கூட இருந்து இதை நம்ம இந்த பொருட்களை வாங்கும் போது அது நல்ல தரமான பொருட்களை, விலை அதிகமானாலும் பரவாயில்ல, தரமான பொருட்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாங்க வேண்டும். சரியா? Sometimes things that we buy in the market are mixed with harmful and unwanted substance. It is called adulteration. Food can also get adulterated due to carelessness or lack of proper handling. So we must be careful about common adulterates in our consumable goods, especially in food. Any adulterated food when consumed will be harmful and can be health hazard. சரி, என்னென்ன பொருளெல்லாம் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, tea leaves are sometimes used as adulterants in tea. அது turmeric powder is adulterated with a bright yellow chemical which is poisonous to us. சரி, அதனால் இந்த food adulteration. So this lesson is finished. பாடம் முடிஞ்சது. அந்த ஹோம்ஒர்க் கொஞ்சம் மட்டும் எழுதி போட்டிருக்கேன். அதை in English homework page number 52 அதில் ஃபஸ்ட்டு 6th Roman letter 6 answer very briefly. அதில் உள்ள second question, third question, our 5th question. Roman letter 6 உள்ள answer very briefly. Second question, third question, 5th question. Roman letter 7 second question, third question, 6th question. சரி, இதே போல் தமிழ் மீடியம் பாய்ஸ் பார்த்துக்காங்க. உங்களுக்கு பேஜ் நம்பர் 59 59வது பக்கம், 59வது பக்கத்தில் குருவினா ரோமன் லெட்டர் 6ல் 6th ரோமன் லெட்டர் 6ல் குருவினாவில் 2வது கொஸ்டின், 2வது கேள்வி, 3வது கேள்வி, 5வது கேள்வி எழுதணும். அதை இப்போ படித்து எழுதணும். அதுக்கப்புறம் 7வது சிறுவினாவில் 2, 3, 6 இது தான் உங்களுடைய ஹோம்ஒர்க். இதை நீங்கள் படித்து
எழுதி அந்தந்த யார் யாருக்கு நீங்கள் அனுப்பணுமோ அவங்களுக்கு அனுப்பும்படி என்ன செய்யுங்க கேட்டுக்கொள்ள நன்றி.